ஹாய்! வெல்கம் டு அவர் நியூ குக்கிங் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ மாதுளம்பழ ஜூஸ். மாதுளம்பழ ஜூஸ் எல்லாருமே ஈஸியா செய்றது தான். நான் என்னோட ஸ்டைல்ல ஒரு சின்ன டிஃபரண்டோட இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அத எப்படின்னு நீங்களும் செஞ்சு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள நம்ம பார்த்துரலாம். 2 பெரிய சைஸ் மாதுளம்பழத்த எடுத்து கட் பண்ணி நான் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நாம எடுத்திருக்க பொருள் எல்லாமே 6 கிளாஸ் ஜூஸ்க்கு சரியா இருந்துச்சு. 7லிருந்து 8 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்வீட்னஸ்க்காக. அது மட்டும் இல்லாம இதுல ஏகப்பட்ட ஹெல்த் இருக்குது. பேரிச்சம்பழத்த நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. இல்ல பால்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சீங்க அப்படின்னா அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நாட்டு சர்க்கரை தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. இந்த இனிப்பே போதுமானது. நான் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதுல ஏலக்காய் போட்டு நம்ம ஜூஸ் பண்ணோம் அப்படின்னா வாசம் தூக்கலா இருக்கும். நான் ஒரு 200 ml பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன். ஜூஸ்க்கு எப்பவுமே காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்தா தான் நல்லாயிருக்கும். நான் டேட்ஸை ஒரு 5 மினிட்ஸ் பாலில் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஊற வைக்கலைன்னா கூட ஈஸியாக அடிச்சிடலாம் தான். விதையில தான் நிறைய சத்து இருக்குங்கிறதுனால நான் ஜூஸை எப்போவுமே ஃபில்ட்ரு பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி விதையை எடுத்துக்கோங்க. நம்ம டேட்ஸை அடிக்கணுங்கிறதுனால கூட 2-3 தடவை நம்ம அடிக்கிறதுனால விதை நல்லாவே அடிபட்டுரும். அதனால் குடிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. நம்ம இந்த ஜூஸில் சேர்த்துருக்க எல்லா ஐட்டமே ஹெல்த்து தாங்க. இப்போ நம்ம எல்லா பொருளையும் ஜாரில் சேர்த்து நல்லா ஜூஸாக அடிச்சுக்கலாங்க. மாதுளையே பெண்களுக்கான பழம்னே நம்ம சொல்லலாங்க. கர்ப்பமாக இருக்க பெண்கள் இந்த மாதுளை ஜூஸை அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் மெனோபாஸ் டைமில் ஏற்படுற முட்டு வலிக்கு இந்த மாதுளம்பழச்சாறை அடிக்கடி குடிச்சிங்க அப்படின்னா அந்த வலி கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேட்ஸில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இதில் பால் சேர்த்துருக்கோம். பாலில் கால்சியம் அதிகமாக இருக்குது. டெய்லி 3 டேட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரத்த சோகையே வராதுன்னு சொல்கிறாங்க. நம்ம டெய்லி 3 டேட்ஸ் சாப்பிட்லான்னு நினைப்போம். ஆனால் நம்ம அதை சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் ஒரே ஜூஸில் கிடச்சிருது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிரமப்படாமல் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஜூஸாக அடித்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான ஹெல்த்தான மாதுளை டேட்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் குடிக்கும் போது இதில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.